வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் இந்த ஈரோடு கூட்டத்துக்கு வரும்பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து அவர் வெளியே வரும்போதே ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சேன். அதை என்னுடைய பதிவாகவும் போட்டிருந்தேன். கழுத்தினை கூர்ந்து கவனியுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். விஜய் கழுத்தை கூர்ந்து கவனிங்கன்னு. அதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது என்ன அது சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். மிக குறிப்பாக நுண்ணியமாக கவனித்தேன். நான் அதை டிவியில் நேரலை காட்டிகிட்டு இருந்தாங்க. கோவை விமான நிலையத்திலேருந்து வெளியே வர்றாரு. அவரை சுற்றி காவலர்கள் இருக்கிறாங்க. காவலர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஆட்கள்லாம் வர்றாங்க. அந்த கழுத்தில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அவருடைய இடதுகை பக்கத்தில் அந்த சட்டை கொஞ்சம் விலகி இருந்தது. அப்போ தெளிவாக தெரிந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் கழுத்தில் என்ன அணிந்திருந்தாலும், நகையோ என்ன அணிந்திருந்தாலும் அது கொஞ்சம் சட்டை விலகுச்சுன்னா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தெரிந்தது என்னென்னா, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலைன்னா பெரிய ருத்ராட்சங்கள் இல்லை, சிறிய ருத்ராட்சங்கள் கோர்க்கப்பட்ட ஒரு மாலை, ஸ்படிக மாலை. இந்த 2 மாலையும் அவர் கழுத்தில் இருந்தது நான் பார்த்த வரைக்கும். ஒருவேளை என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது, அவர் வேறு தான் போட்டிருந்தார் அப்படின்னா எனக்கு தெரியல. இந்த ஸ்படிக மாலையும் ருத்ராட்ச மாலையும் அவர் போடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு குறியீடை அவர் தெரிவிக்க வருகிறார். என்னுடைய மீதமுடைய, அதாவது அவர் சொல்கிறதா நான் நினைக்கிறது, மீதமுள்ள அரசியல் வாழ்க்கை, மதம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை முறை, இறை வழிபாட்டு முறை எல்லாமே மாறி இருக்கிறது, நான் மாற்றத்துக்கு உள்ளாகிவிட்டேன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் அந்த ஸ்படிக மாலையும் ருத்ராட்ச மாலையும் அவர் போட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை, அது ஸ்படிக மாலையும் இல்லை, ருத்ராட்ச மாலையும் இல்லை, நீங்கள் தப்பாக பார்த்துட்டீங்க, அது இப்படி அப்படின்னு யாராவது சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் எதுலேயுமே சொல்லுவேன், கருத்துக்களோ எந்த செய்தி சொன்னாலும். ஓகே, ஆனால் மொத்தத்தில் அவர் மாலை போட்டிருக்காருங்கிறது மட்டும் உறுதி. அதை எப்படி அவர் இது பண்ணுறாருங்கிறத அப்புறம் பார்ப்போம், அவர் சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். வழக்கம் போல் அவருடைய ரசிகர்களோ இல்லை மற்றவர்களோ தெரிந்தால் கூட சொல்லுங்கள், பொதுமக்கள் சொல்லிட்டு போங்க, இப்போ நான் பார்த்தது உண்மை, அப்போ இதுக்கு மேலே இல்லை அது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. தாராளமாக வெளியே சொல்லுங்கள். ஸோ ஸ்படிக மாலையும் ருத்ராட்ச மாலையும் போடுறவங்க தப்பு இல்லை. ஸ்படிக மாலை இதுக்கு போடுவாங்க, ருத்ராட்ச மாலை இதுக்கு போடுவாங்கன்றது அந்த இந்து இறை வழிபாடு உள்ளவர்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.